யுஏபி அன்ஐடென்டிஃபைட் ஏரியல் ஃபினோமினா. சரி, இப்ப அதுக்கு என்ன பண்ணோன்ற? அதாவது யுஏபிஸ் இருக்கிறதா அமெரிக்கன் மிலிட்டரி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸ்பேஸ் ஃபோர்ஸையும் அனுப்ப போறாங்களாம். ஜப்பானும் ஏரோஸ்பேஸ் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் உருவாக்கி இருக்காங்க. நான் சொல்றது புரியுதா இல்லையா? ஸ்பேஸ்ல போர் நடக்க போகுது. அப்படியா? நல்ல விஷயம். எது? இந்தா. எனக்கு ஏலியன்ஸ் மேலாம் நம்பிக்கையே இல்ல. ஆனா எனக்கு பேய் மேல நம்பிக்கை இருக்கு. ஆனா பேயிரு உண்மையிலேயே உனக்கு இல்லவே இல்லையா? நீ சொன்ன எல்லாத்தையும் நான் பொறுமையா கேட்டேன்ல. ஆனா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீ முடிச்சிட்ட. உனக்கு ஒரு விஷயம் தெரியாதுன்னு நினைக்கிறேன். என் பாட்டி பேய் கூட எல்லாம் பேசுவாங்க. நீ இந்த பேய் படம் எல்லாம் பாத்திருக்கியா? இந்த படங்கள்ல வர மாதிரியே அந்த பேய் பாக்குறதுக்கு பயங்கரமா முகமெல்லாம் சுருங்கி போயிருக்கும். 2 நாள் சாப்பிடலனாலும் மூஞ்சி சுருங்கிதான் போகும். எங்க புள்ளிங்க எல்லாம் பயங்கரம். எங்களை பார்த்த தமன்னா மயங்கி ஓய்ந்து. என் முத்துன கத்திரிக்காய நீ வச்சுக்கோ தம்பி. உன்னோட எலி குஞ்ச நான் எடுத்துக்கவா? ஒண்ணு இல்ல. அதனால எங்களோட இனம் மனிதர்கள் மாதிரியே இனப்பெருக்கம் செய்யணும்னா நீங்க எங்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்கணும். நட்டுக்கிட்டு இருக்கிறத நறுக்குன்னு உள்ள நுழைச்சா சும்மா நச்சுன்னு இருக்கும். என்னடி இது? ரொம்ப தேங்க்ஸ் அம்மா. சோ எலி குஞ்சு அந்த கிழவி கிட்டியா இருக்கு. என்ன நீ இப்ப என்ன சொன்ன? ஐயோ பாத்துட்டாளே. இருந்தா தானே பாக்குறதுக்கு. எங்க கொஞ்சம் அத காட்டு. அந்த கிழவி என்ன சொன்னானா, உன்னோட எலி குஞ்சு எடுத்துக்கிட்டு அவ உன்னை சபிச்சுட்டாலாம். ஐயோ போச்சே. அது எனக்கும் தெரியும். அதை காட்டுறா. அது எப்படி இருக்குன்னு நானும் பார்க்கணும். ஒரு ஆணோட அடையாளம் இதுதான். நான் உனக்கு காட்ட மாட்டேன். அதான் அடையாளத்தை கொத்தா புடிங்கிட்டாங்க. ஒரு பேக் கொடுத்துருங்க. யாரா இவனுங்க? எல்லாரும் ஏன் அதே கேக்குறாங்க? கொஞ்சம் இரு. எக்ஸ்ட்ராவா உன்கிட்ட ஒண்ணு தொங்கிட்டு இருக்கும். பேச்சாடி பேசுற உன்னை நிச்சயம் கொல்ல வேண்டி. உன்னால ரொம்ப நாளைக்கு என்ன இதே இடத்துல அடைச்சு வைக்க முடியாது. உன்னை இங்கேயே அடைச்சு வைக்க போறேன்னு யார் சொன்னது? இப்பவே நான் உன்னை கொல்ல போறேன். என்ன செல்லம் வலிக்குதா? வட்டத்துக்குள்ள இருக்கிற வரைக்கும் உன் பவரை யூஸ் பண்ண முடியாது. நீ கிழவி உன்னை விட மாட்டேன். ஒரு கிழவியே என்ன கிழவின்னு கூப்பிடுதே, ஆச்சரியக்குறி. மெயின் ஷைன்ல போய் பாரு. அடியே கிழவி, அவனுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு உங்களை அப்புறம் வச்சுக்கிறேன். எனக்கு கிடைச்ச சான்ஸை நான் மிஸ் பண்ண கூடாதுன்னு நினைச்சேன். அந்த புட்டி என்கிட்ட ஃப்ரெண்டா இருக்க ஆசைப்பட்டான். ஆனா நான் தான் எல்லாத்தையுமே சொதப்பிட்டேன். எல்லாம் ஏன் தப்புதான். அந்த இடத்துக்கு போக சொல்லி நான் தான் அவனை ஃபோர்ஸ் பண்ணேன். என்ன மன்னிச்சிடுறா புட்டி. ஓ கருண், அப்போ பாத்ரூம்ல தான் நான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கேன். கண்டிப்பா அவர் முட்டாள்தனமா எந்த ஒரு முடிவும் எடுக்க மாட்டாரு. நானும் அவரை மாதிரி யோசிச்சு பார்த்தா எனக்கு என்ன தோணுதுன்னா, என்னோட உயிரே போனாலும் சரி உதவி வேணும்ன்றவங்களுக்கு நான் கண்டிப்பா உதவி செஞ்சே தீருவேன். இப்போ நீ எனக்கு பிடிச்ச கேன்னு நான் சொன்னேன். அந்த பையனை உனக்கு பிடிச்சிருக்கு தானே? பாட்டி, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நான் பேசுனது இப்ப அவனை பத்தி. அடே பேராண்டி, என் பேத்தி கொண்ட பிடிச்சிருக்கா, உனக்கு அவளை பிடிச்சிருக்கா? ஐயோ, பாட்டி உன்கிட்ட அவ்வளவு ஸ்டாமினா இருக்கா? என்கிட்ட சுத்தமா இல்ல.
அது மட்டும் இல்லாம உன்னோட சாபத்தையும் நான் தான் கண்ட்ரோல் பண்ணி ஆகணும். அப்ப நீ உன் கூட இவளை தூக்கிட்டு தான் போகணும். அப்படின்னா மிஸ் அயாசே உங்க வெயிட் தான் என்ன? இருந்தாலும் உனக்கு இவ்வளவு ஆசை ஆகாது. வச்சு வாய வச்சிருவேன். சரி போய் தூங்குங்க. நாளையில இருந்து பயிற்சி ஆரம்பிக்கலாம். உங்க 2 பேரையும் பெண்டு கழட்ட போறேன். ஓ, அப்படிங்கிறீங்க? இந்த வயசுலயும் செம்ம கட்டையா இருக்காங்களே. எனக்கு அர்ஜென்ட்டா பாத்ரூம் போணுமா? டேய் இங்கே போயிட்டு போற பொறுமையாரு. போயிட்டு போறா விடு. எது போக விடுறதா பாட்டி? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. எப்போ என் பார்வையில தான் இருக்கணும். இல்லனா இவன் சாபத்தை என்னால கட்டுப்படுத்த முடியாது. இவன் அவசரமா பாத்ரூம் போனா கூட அதையும் நான் பார்த்துட்டு தான் இருக்கணும். அதுக்கு என்ன பாரு. இந்த கருமத்தெல்லாம் என்னால பார்க்க முடியாது. சொன்னா கேளுக்கேன் டக்கக்குரா. பாட்டி நான் கேட்க மாட்டேன். அடங்கு. ஒண்ணே. எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு. ஆமா, பார்க்கவே சகிக்கல. Flashback. இவன் அவசரமா பாத்ரூம் போனா கூட அதையும் நான் பார்த்துட்டு தான் இருக்கணும். அதுக்கு என்ன பாரு. அந்த கருமத்தெல்லாம் என்னால பார்க்க முடியாது. அந்த கருமத்தெல்லாம் என்னால பார்க்க முடியாது. உங்க பாட்டி சொன்னதை மறந்துட்டீங்களா? நாம இத கழட்டாம இருந்தாதான் தீய சக்தி நம்மள நெருங்காதான். அதுக்குள்ள இத மறந்துட்டீங்களா? இதெல்லாம் என்னால போட்டுக்க முடியாது. என்ன பொறுத்த வரைக்கும் ஃபேஷன் தான் எல்லாத்தை விட முக்கியம். எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை தான் நான் போட்டுக்க போறேன். ஏய், இப்ப எதுக்கு அந்த கன்றாவி சிரிப்பு? தூக்கி போட்டு மிதிச்சோம் அந்த கிழவியெல்லாம் ஒரு மேட்டரே இல்ல. விரட்டி அடிக்கலாம். நீ என்ன சொல்ற சோடா புட்டி? பைத்தியம் பெனாத்திக்கிட்டே இருக்கு. டேய், அவ ஒரு கிழவிடா. அந்த ஏலியன்ஸ் அளவுக்கெல்லாம் அவ ஒண்ணு பெருசா இருக்க மாட்டா. எதை இவ்வளவு பெருசா? கண்ணு இருக்க வேண்டிய இடத்துல வாய் இருக்கே. மிஸ் அயாசே, என் சாபத்தை ஒரு தடவை விடுவீங்க? இந்த கிளவிய நான் ஒரு கை பார்த்துடுறேன். நான் உன்னதான் நம்பி இருக்கேன். கண்டிப்பா. இப்ப பாருங்க. முதல்ல இருந்தா இன்னைக்கு முடியாது போல இருக்கே. எப்படி பார்த்தாலும் நான் பெரிய உதவாக்கறதானே. வெளியே வந்துட்டானா கொஞ்ச நேரத்துக்கு போலவே சாவடிப்பான். ஹே பாட்டி, நீங்க என்ன பண்ணீங்க? பெரிய பீஸ் தான் வேணுமா? இந்த நண்டை நான் தான் புடிச்சா, அதனால எனக்கு தான் வேணும். நீங்க போய் அந்த மொக்க படத்தை பாருங்க. மரியாதையா விட்டுடு. இல்லனா கெண்ட கக்குற பொருட்களை நான் எரிச்சிடுவேன். பாவி பையனை ஏமாத்த பாக்குறீங்களா? உங்களுக்கு எல்லாம் மனசாட்சியே இல்லையா? அந்த டிவிடியை வச்சு முதல்ல நீ தானே என்ன ஏமாத்துன. நீங்க 2 பேரும் நான் ஏமாத்தலையே. கொலை பசியில இருக்கீங்கன்னா வேணும்னா என்னோடயதும் எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறு. இதுக்குள்ள கோவப்படுற? சரி, இப்ப உன்கிட்ட அது இருக்கா இல்லையா? எல்லாம் இருக்கு. அத காப்பாத்தி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அப்படியா? அப்ப அத காட்டு. நான் காப்பாத்துனது கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணணும். கிளவிக்கு ஆசைய பாரு. நீங்க செஞ்ச எல்லா உதவிக்கும் நன்றி. பரவாயில்ல புட்டி, இதுக்கெல்லாம் எதுக்கு நன்றி? ஒரு ஆண் மகனா இந்த வீட்ல என் கற்பை காப்பாத்திக்கிறது கஷ்டம். அடுத்த முறை மாட்டாமைய போவ. இந்த பக்கம் வந்தாதானே. ஒருவேளை அவ அவளோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட பாக்க போயிருப்பாளோ? அந்த தடியனையா இருக்கலாம், யாருக்கு தெரியும்? ஒருவேளை அவன் மேல இருக்கிற கோவத்தால தான் போனை உடைச்சிட்டாலோ? இவ பண்ணக்கூடிய ஆளுதான். ரைட்ரா, இப்ப புலம்ப போறா. சீத்தலையும் வாங்கிட்டா, சோத்தலையும் வாங்கிட்டா. இப்ப யார்கிட்ட வாங்கிருப்பா? மூட்ரா குரங்கு. என்ன மாதிரி ஒரு பொண்ணு கிஸ் அடிக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும். ஓவரா அழட்டிக்காத. அந்த கிஸ் ரொம்ப காவலமா இருக்கும். சிங்கிள் பசங்க எல்லாம் வாயா இல்ல கோஆபரேஷன் குப்பை தொட்டியான்னு தெரியல. ஒரு ஹேண்ட்ஸமான பையன் கிடைச்சா அவனை ஆட்டைய போட ஆட்டிக்கிட்டு வந்துருவீங்களே. போடு. கண்ணாடியில போய் நீ உன் மூஞ்ச பாரு. உனக்கெல்லாம் என்கிட்ட பேச கூட தகுதி இல்ல. ஆமா ஆமா, உன்கிட்ட பேசுறதுக்கு நான் ஒத்த கால்ல நிக்கிறேன் பாரு. இந்த
மாதிரி முட்டாள் பசங்க தான் ஒரு பொண்ணு சிரிச்சு பேசினாலே அது காதல்னு நினைச்சுப்பானுங்க. கடைசியில அவன் எப்படி பல்ப் வாங்குறான்னு பாரு. இன்னொரு சோடா புட்டி மேலே கீழேயும் குதிச்சிட்டு இருப்பான். இது எப்படி அவ மேல விழுந்துச்சு? சம்பந்தமே இல்லாம இது எங்க இருந்து வந்துச்சு? அவளுக்கு என்னாச்சு? ஏன் மல்லாந்து கிடக்குறா? ஒருவேளை என் மேல இடிச்சு என் பவர் தாங்காம மயங்கி விழுந்துட்டாலோ? சரி, முதல்ல நான் சொல்றத கேளுங்க. அன்னைக்கே நாம அந்த காஜு புடிச்ச கிளவி கதையை முடிச்சிட்டோம்ல. ஆமா முடிச்சிட்டோம். அப்புறம் பிரேயர் கூட பண்ணுமே. சாபமும் போயிடுச்சு, உன் பொருளும் வந்துருச்சு. மறுபடியும் இப்ப என்ன பிரச்சனை? அத காணோம். எதை காணோம்? என் சுண்டக்கா. எதை? என் சுண்டக்காவை காணோம். நான் அதுக்கு தான் அப்பவே உன்னை காட்டுன்னு சொன்னேன். ஆம்பளைங்க அடையாளம்னு பீத்திக்கிட்ட, இப்ப கொத்தோட மொத்தமா போச்சா? அம்மா தூண்டு. அப்படியே பார்த்த மாதிரி பேசாதீங்க. அவன் சுண்டைக்காய சுத்தி ஏன் ஸ்பிரிச்சுவல் எனர்ஜிய வச்சு வேலி போட்டிருக்கேன். அது பாக்கறதுக்கு பல பலன்னு தங்க மாதிரி ஜொலிக்கும். அதனால அத சீக்கிரமா தேடி கண்டுபிடிங்க. தொலைச்சிட்டு பேசுற பேச்ச பாரு. உன் வெள்ளரிக்கா மாதிரி சுண்டக்காவும் குட்டியா இருக்கும் போல என் கண்ணுக்கே தெரியல. ஓவரா பெடாத்தாம தேடுற வழிய மட்டும் பாரு. ஒருவேளை காக்கா கொத்திட்டு போயிருக்குமோ? இதுக்கே பயங்கரமா இருக்கே. எவ்வளவு தேடியும் கிடைக்கலன்னா வேற யாராவது எடுத்திருப்பாங்களோ? அத பத்தி நான் ஏண்டி கவலைப்படணும்? பண்ற வேலையெல்லாம் பண்ணிட்டு இந்த கிழவிக்கு குசும பாத்தியா? மரியாதை எங்க கூட சேர்ந்து தேடு. வயசான பாட்டின்னு கூட பார்க்க மாட்டீங்களா? ஐயோ வலிக்குதே. நான் மறக்க மாட்டேன். உங்களை இதே மாதிரி நான் நசுக்குவேன். அடியே கிளவி, நீ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? உன்னை மிஸ் அயாசி வீட்ல தானே பூட்டி வச்சோம். அங்க இருந்து எப்படி தப்பிச்ச? நான் ஒரு சுதந்திர பறவைடா. என்ன பூட்டில வைக்க முடியாது. தலைமைக்கு கட்டுப்பட்டிருக்கோம், இல்லனா சிறகடிப்போம். சிறகடிப்போம் நாங்க. கிளவிக்கு காமெடி ஒரு கேடு. அதனால நாங்க சீக்கிரம் கடன்காரி ஆயிடுவோம். ஒரு வழியா எனக்கு தேவைப்படுற எல்லா பொருளும் இங்க வந்துருச்சு. என்ன இது நாறுது? கிராஸ் தான் கொண்டு வந்தீங்களா இல்ல வேற ஏதாவது? கொண்டு வந்ததே பெருசு, பேச்ச பாரு. நம்ம இதை வச்சு என்ன பண்ண போறோம்? சொல்றேன் இருங்க, என்ன அவசரம்? என்ன மாதிரி ஒரு அழகான பொண்ணு என்ன பண்ணாலும் அது தப்பா போகாது. என்னால மட்டும்தான் இந்த உலகத்தை காப்பாத்த முடியும். போனா போது ஃப்ரெண்ட் ஆச்சேன்னு சொல்ல வேணான்னு பார்த்தேன். நீ பண்றதெல்லாம் பைத்தியக்காரத்தனமா இருக்கு. உன் கூட சேர்ந்து சுத்துறதுனால எல்லாரும் என்னையும் பைத்தியம் நினைக்க போறாங்க. ரெட் கலர்ல Dress போட்டுட்டு இருக்க அந்த பொண்ணு யாரு? முத்திருச்சுன்னு நினைக்கிறேன். அங்க அந்த மாதிரி யாருமே இல்ல. வாய்ப்பே இல்ல. நான் யூஸ் பண்ண போறேன். அப்படின்னா அவன் சுண்டக்கா உன்கிட்ட தான் இருக்கான். இந்த கோல்டன் பால சுண்டக்கான்னு சொல்ற. என்ன ஆனாலும் இத உனக்கு கொடுக்க மாட்டேன். இந்த உலகத்தை காப்பாத்த சொல்லி கடவுள் என்ன மாதிரி ஒரு அழகான தேவதை கிட்ட இந்த பட்டத்தை கொடுத்து அனுப்பியிருக்காரு. அடியே பைத்தியம், இது கடவுள் கொடுத்த பட்டம் இல்ல குட்டியோட கொட்டை. போதும் போதும், விட்டா நீ ரொம்ப ஓவரா போறியே. முதல்ல யாரு நீ முழுங்கின மூணத்தையும் இப்போ உடனே துப்பிடு. போனா போதுன்னு மன்னிச்சு விட்டுடுறேன். ஏதோ பாரு, எலி புழுக்க சைஸ்ல இருந்துட்டு என்னையே மிரட்டுறீங்க. குத்து மதிப்பதான் அடிச்சு விட்டேன். உன் பாஷையில திரும்ப சொல்றேன், எனக்கு தெரிக்க விட தெரியாது. மூளை இல்லாத முட்டா பயலே, முடிஞ்சு அவளை கெட்டி உத, அதுவே போதும். எட்டி உதைக்கிறதா? சரி, முன்னாடியா பின்னாடியா? எங்கேயோ ஒண்ணு. கேள்வி மேல கேள்வி கேட்டு உன்னை உதப்பேன். அது மட்டும் இல்லாம இவங்க பாக்குறதுக்கு ரொம்ப அழகாவும் இளமையாவும் இருக்காங்க. இந்த பியூட்டியை பார்த்து பாட்டின்னு கூப்பிடுற. அப்படி போடுடி தொங்க கொட்டி. அழகு தேவதை போய் சொல்ல மாட்டான்.
எல்லாரையும் உன் கண்ட்ரோல்ல வச்சிருக்க. உன்னோட நோக்கமே இந்த உலகத்தை அழிக்கணுங்கிறது தானே. ஆனா இந்த அழகு தேவதை இருக்கிற வரைக்கும் உன்னோட எண்ணம் நிறைவேறாது. Got the man with the plan right here. Bring it swag with the man right here. சாப்பாடுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பியூட்டி. ஐ மீன் நான் தேடி ஓடுறேன் நில்ல. நீ மட்டும் திரும்ப வந்த தலைய திருப்பி விட்டுருவேன். நீ எதுக்கு கவலைப்படாத ஐரா. என் அழகுல பொறாம பட்டி இவ பாயரா. உன்னை காப்பாத்தி இந்த பியூட்டி ஆண்டி இருக்க. என்னோட பாட்டியா போயிட்டேன்னு பாக்குறேன். ரெண்டு கிளவியும் டாக் டீம் போட்டு என் கற்ப சூறையாட பாக்குது. இப்ப நீ வெறிச்சு படுக்கல உன்னை உரிச்சு எடுத்துருவேன். இதை எடுத்த இடத்துலயே நான் திரும்ப வைக்க போறேன். அடிக்கிற அடியில சொரிக்கிறேன். இந்த டர்போ கிரானிய பார்த்தா மொத்த உலகமும் பயப்படும். என்னையே அடக்கி ஆள பாக்குறீங்க, உங்களை விட மாட்டேன். கொஞ்சம் பொறக்க விடுற பாரு. ஸ்ட்ரைக் பேட்டர் அவுட். வந்த வேகத்துக்கு பந்து சொந்தல சுருவிக்குச்சாடா புட்டி. டேய் புட்டி கிடைச்சதா இல்லையா? நொறுக்கிட்டாங்களே, என்னோட ஒரு சுண்டக்கா கிடைச்சிருச்சு. அப்படி போடு. அது உன்னோடதுங்கிறதுனால சும்மா விட்டேன். இல்லைன்னா பஞ்சர் ஆக்கிருப்பேன். எத்தனை சுண்டைக்காய சூறையாடி இருப்பேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ் புட்டி, பாதி அன்பை கிடைச்சிருச்சு. அசிங்கம் பிடிச்சவங்களா? என்னவா இருக்கும்? எனக்கு ஏதோ தப்பு நடக்கிற மாதிரியே இருக்கே. பேசாம அவன் கிளாஸுக்கே போய் கண்காணிக்கவா? வேண்டாம், எதுக்கு அவனை டிஸ்டர்ப் பண்ணிட்டு? அவனே இந்நேரம் ஏதாவது ஒரு வேலையா இருப்பான். அவனே இந்நேரம் ஏதாவது ஒரு வேலையா இருப்பான். என்னோட ஃபீலிங்ஸ் அடக்கி வைக்க முடியல. கக்கரச்செல்லாம் அசையாம அப்படியே நில்ல. ஏய், என்ன பண்ற? இங்க பரிச்செல்லாம் கண்ணு மூடு. என்னது? அந்த புக்ல அப்படிதான் போட்டிருந்துச்சு. காதல்ல 6 அடிக்கணும்னா முதல்ல கிஸ் அடிக்கணும். அப்படி பண்ணாதான் எதிர்க்க இருக்க ஆனவனோட காதல ஒத்துப்பான்னு போட்டிருந்துச்சு. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. கண்ட கருமத்தை பார்த்து கெட்டு போயிருக்கேன். அப்படியா? என் அப்போட டிவிடில அப்படிதான் போட்டிருந்துச்சு. அவருடைய டிவிடியை நீ ஏன்டி பார்த்த? உன் கஷ்டம் புரியுது. உனக்கு வர கோவத்துக்கு யாரையாவது அடிச்சு நவுத்தலான்னு தோணுதில்ல? இப்ப பூச்சிங்களோட எல்லாம் பேசுறாளே, அவளுக்கு மூளை மங்கி போயிடுச்சு போல. இவளுக்கு மண்டையில ஏதோ ஒரு பிரச்சனை. இவ சரியான பைத்தியம் இல்ல, சரியாகாத பைத்தியம். நாங்க இங்க திரும்ப வந்ததுக்கு காரணம் உங்களோட மனநா ஒரு பார்த்து எடுக்கிறதுக்கு தான். நீங்களா கொடுக்கலன்னா நாங்களா எடுக்க வேண்டியது. மறுபடியும் முதல்ல இருந்தா வர ஏலியன்ஸும் பேய்களையும் வெள்ளரி பிஞ்சியை டார்கெட் பண்ணா எப்படி? ஏன்னா அதோட சேவை எங்களுக்கு தேவை. ஆண்மை இல்லை என்றால் ஆஸ்பத்திரிக்கு போங்கடா பொட்டைகளா. எங்க கிட்ட இருக்கு. நமக்கு தேவையானதை எடுத்துக்கலாம். இப்போ கட்டிங்க ஆரம்பிக்கலாமா? ஊருக்கு சிறப்பா கட் பண்ணி பொறுப்பா எடுத்துட்டு போக போறோம். வேண்டாம், என்ன விட்டுருங்க. இப்போதான் கஷ்டப்பட்டு ஒரு சுண்டக்காவை கண்டுபிடிச்சிருக்கேன். அதுக்குள்ளயா? ப்ரோக்ராமட்ரின்னு சொல்லாமலேயே என்னுடைய சைக்கிக் பவர்ஸ் எப்படி பயன்படுத்துறேன்னு பார்த்தல. இப்போ நீ என்கிட்ட இம்ப்ரெஸ் ஆயிருப்பியே. என்னடா இவ்வளவு நேரமா உன் கற்பை காப்பாத்திட்டு இருந்த அந்த கார்டையும் எடுத்துட்ட போல இருக்கே. மூஞ்சி பார்த்து பேசுறா, மூளை கட்ட முட்டா. பாக்குற மாதிரி இருந்தா பார்க்க மாட்டோமா? போச்சு, நம்ம உடனே இங்க இருந்து போய் ஆகணும். முதல்ல உனக்கு யாரும் முடிவு எடுக்கிற உரிமையை கொடுத்தது? எங்க லீடரே நான் தான் முடிவு. அது ஒரு நெசே. அழகா இருக்கும். இது கமிகோ சிட்டில இருந்து வந்திருக்கு.
இப்ப பேர் ரொம்ப முக்கியம் பாரு. அது என்னவா இருந்தா என்ன, போட்டு தாக்குவோம். அப்படின்னா அதுக்கு பேரு நெசையா? தக்காக்குற செல்லனி ஒரு மேதாவி. உன்னை பார்த்ததனால சொல்லி இப்போ முடிஞ்சதே. பாரு, அதெல்லாம் விடு. உனக்கு எப்போல இருந்து அந்த சிலுக்கு பையோட சக்தி வந்துச்சு? அத நானே இப்பதான் கண்டுபிடிச்சேன். சண்டை போடுறப்ப தானா வெளியே வந்துச்சு. நான் தான் உன்கிட்ட சொல்லிருக்கேன்ல, இந்த உலகத்தை காப்பாத்த கடவுள் என்னதான் தேர்ந்தெடுத்திருக்காரு. அது எப்படி உன்னை நீயே இவ்ளோ ஓப்பனா பேத்திக்கிற? அவங்க ஏன் பண்ணலன்னு இப்பதான் புரியுது. அதுக்கு காரணம் நம்மள சுத்தி யோகை மான்ஸ்டர்ஸ் இருக்கு. ஜப்பான்ல மட்டும் இல்லாம உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு மூலையும் அதோட சக்தியால சூழ்ந்திருக்கு. அந்த மான்ஸ்டர் தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற உலகத்தை ஏலியன்ஸ் கிட்ட பாதுகாத்துட்டு இருக்கு. ஏலியன்ஸ் கிட்ட எவ்வளவு டெக்னாலஜி இருந்தாலும் யோகை மான்ஸ்டர்ஸ் தொடவே முடியாது. அதனால தான் மான்ஸ்டர் சக்தி இருக்கிற மனுஷங்க டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம வச்சு யோகை மான்ஸ்டர்ஸ் தோக்கடிக்க புது டெக்னாலஜி உருவாக்கிடுவாங்க. உங்களுக்கு புரியுதா? ஒரு வேளை காரணமா படக்கூடிய இன்னொரு சுண்டக்காவையும் அது ஏலியன்ஸ் எடுத்து நிறைய வாய்ப்பு இருக்கு. அப்படி நடக்க கூடாது. நாம சீக்கிரமா அதை கண்டுபிடிக்கணும். வாழ்க்கைய பத்தி யோசிச்சுட்டே இவன் சொன்ன எதையும் கவனிக்கல. என்ன சொல்லிட்டு இருந்த? ஏதாவது பிரச்சனையா என்ன? நீ இங்கதான் இருக்கியா? ஐயோ பேயே. நீங்க தானா? நான் என்ன நினைக்கிறேன்னா, மோமோவும் இந்த பொட்டியும் ஷிரோட்டோரியும் இந்த முக்கோண காதல்ல மூழ்கி போய் தவிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அதானே, இவங்க 2 பேரும் ஒரே பையனுக்காக சண்டை போட்டுட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்படின்னா 2 பொண்ணுங்களுக்கு நடுவுலயும் ஒரு போர் உருவாயிருக்கு. ஒரு வாழைப்பழத்துக்காக 2 பொண்ணுங்களும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. எனக்கு வேலை இல்லாததுனால போதுமான பணம் எனக்கு கிடைக்கல. அதனாலதான் என் மனைவி உயிரை விட்டா. அப்படி நடந்ததுக்கு நான் தான் காரணம். அது மட்டும் இல்லாம இப்ப என் ஒரே மகனும் அந்த நோயால பாதிக்கப்பட்டிருக்கான். எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. என்னோட நிலைமைய பாத்தீங்களா? உனக்கு ஏதாவது உதவி வேணும்னா தயங்காம கேளு. என்னோட வாழைப்பழத்தை வித்தா உனக்கு தேவையான பணம் கிடைக்குதான்னு பாப்போம். இனமென பிரிந்தது போதும், மதமென பிரிந்தது போதும். இப்பதான்டா உனக்கு திரும்ப கிடைச்சது, அதுக்குள்ள விக்க போறியா? அவன் உதவிங்கிற பேர்ல உயிரை கொடுக்கவே தயங்குறது இல்ல. பிரயோஜனமே இல்லாத என்னுடைய வாழைப்பழத்தை கொடுக்கறதுல எனக்கு என்ன? தெரிஞ்சிடுச்சா? உதவின்னு கேட்டு வர யாரையும் வெறும் கையோட அனுப்பி எனக்கு பழக்கமே இல்ல. கை நிறைய வாழைப்பழத்தை தரேன். சரி, கொஞ்சம் பொறுமையா இரு. என்ன பண்ணலான்னு யோசிக்கலாம். எனக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. டக்காக்குரா செல்லத்தோட வாழைப்பழத்தை நான் வாங்கிக்கிறேன். கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா? செஞ்சு எங்க 3 பேருக்கும் புது யூனிஃபார்ம் வாங்கிட்டாங்க. ஸ்கூலுக்கு போய் படிச்சு கிழிங்கன்னா யூனிஃபார்மை கிழிச்சுக்கிட்டு புதுசு வாங்கித்தானே அலப்பற வேற. இந்த ஒரு வாட்டி வாங்கிட்டாங்க, அடுத்த வாட்டி கிழியாம பாத்துக்கிறோம். நாம எதுக்கு இவங்க கிட்ட பிச்சை எடுத்துட்டு இருக்கோம்? நம்ம கிட்டதான் காசே இல்லையே. என் பாட்டியோட சொத்தை பேத்தியான நான் அழிப்பேன்னு எப்பவோ சபதம் எடுத்துட்டேன். நாம செய்து 3வது வாட்டி. ஆயிராவுக்கும் பொட்டிக்கு மட்டும் புது யூனிஃபார்ம் கன்ஃபார்ம். ஓ, நீங்க என்ன சொல்றீங்க? இவங்க 2 பேருக்கு வாங்கி தரீங்க, எனக்கு வாங்கி தர மாட்டீங்களா? குப்புறக்க வந்துகிட்டு புட்டி கிட்ட போட்டு கொடுத்தியே. என் சொத்தை ஆட்டையை போடவும் ஆத்தா உன பேத்து போட்டு போயிட்டால. If you are bad, I am your dad. போனா போது புது யூனிஃபார்ம் வாங்கி தரேன். ஆனா உன் மயிரை இதை வச்சு கட்டு. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. செத்தாலும் சாவனை தவிர என் முடிய கட்ட மாட்டேன். ஆமா, உன் பேரு மோமோ தானே? மங்கம்மா இல்லையே, பெருசா சபதம் எல்லாம் போடுற. உனக்கு புது துணி வேணும்னா பொத்திக்கிட்டு முடிய கட்டுடி. பாட்டி சொல்ல தட்டாத செல்லம். நீ முடிய கட்டினா முன்ன விட இன்னும் அழகா இருப்ப. முட்டாள் மாதிரி இருக்கா? இல்ல அழகாதான் இருக்கா. ஹேய், ஏண்டா ஏற்கனவே 4 கண்ணு, அப்பவும் கண்ணு தெரியல. உள்ள வாப்பா ஜிஜி. என்கிட்ட உன் அம்மா கதை கதையா உன்னை பத்தி சொன்னா. ஆமா பாட்டி, இவன் இங்க என்ன பண்றான்? ஆமா, இந்த பையன் யாரு? ஏண்டா புகையிற? இவ மோமாவோட சின்ன வயசு ஃப்ரெண்டு. ஃப்ரெண்டுனா ஃபர்ஸ்ட் லவ். ஏதோ ஒன்று என்னை
யாரோ போல உன்னை பார்க்க. சாக்க கொரடி. இனிமே இவனுக்கு இங்கதான் டியூட்டி. என்ன யாரு கேட்டு முடிவு எடுத்தீங்க? இத நான் ஏத்துக்கவே மாட்டேன். உனக்கு படி காட்டினதுக்கு அப்புறம் இங்க தான் இருக்க போறேன். ஒருவேளை இவங்க இருக்கிற எல்லா சாத்தானையும் ஒண்ணு திரட்டி அவங்க எல்லாரையும் தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்து உலகத்தை அழிக்க போறாளோ? இஷ்டத்துக்கு பெணாத்துதே. நான் அப்படி நடக்க விட மாட்டேன். அரக்கிற்கு சாத்தானே. இந்த காட்டெருமை கட்டுப்பாட்டை மீறுது. உன்னோட தீய திட்டம் என்னன்றத நான் கண்டுபிடிச்சிட்டேன். முதல்ல நம்மள தேடி வர எல்லா ஏலியன்ஸையும் தாள தெறிக்க ஓட விடுவேன். அதுக்கப்புறம் உன்னை ஒரேடி அழிக்க போறேன். டேய் புட்டி, நீயே சொல்லி இவ பைத்தியம் தானே? சந்தேகமே வேண்டாம். பைத்தியம் பைத்தியம். இந்த வீட்ல நான் ஏன் உன்னை தங்க விடணும்னு உருப்படியா ஒரு காரணம் சொல்லு பாப்போம். ஆண்டியோட கை பக்குவோம், தூக்கத்துல கையை நக்குவோம். நக்கு செத்த பையல மூஞ்சி மோரையும் பாரு, மூஞ்சி மோரையும். இவன் பேரண்ட்ஸ் ஹாஸ்பிட்டல் அட்மிட் இருக்காங்க. அதான் இவன் இங்க இருக்கான். வயசு பொண்ணு இருக்கிற வீட்ல ஒரு வயசு பையனை தங்க வைக்கிறீங்களே, தப்பு நடந்துருச்சுன்னா? ஜிஜியோட டேஸ்ட் அவ்வளவு மட்டமா இருக்காது. அது சரி, நீ வயசு பொண்ணுன்னு சொன்னது என்ன தனடி குழந்தை? ஆண்டி செம கூலா பேசுறாங்கல்ல. முகத்துக்கு முன்னாடி புகழ்றது எனக்கு பிடிக்காது. அழகா இருக்கிற நீ என்னோட பேரனா பிறந்திருக்கலாம். ரொம்ப தேங்க்ஸ். 4 வார்த்தை புகழ்ந்து பேசினா கவுந்துருவீங்களா? என்ன பண்றது, கடவுள் என் அழக வடிவமைக்கும் போது ஓவர் டைம் பார்த்துட்டாரு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் தான் நியூ ஸ்டூடண்ட். டேய், என்னடா பண்றீங்க? இது அபில்ல. டேய், என்ன பண்றீங்க? மாமா, இவன் நல்ல பையனா தான் தெரியறான். ஹாட்டா வேற இருக்கான். என்னதான் வெதர் கூலா இருந்தாலும் நான் எப்பவுமே ஹாட்டா தான் இருப்பேன். அவங்கள பிரிஞ்சு வாழ்றதுக்கு நான் எப்படியாவது பழகி ஆகணும். கம் ஆன், நான் அவங்கள மறக்கணும்னா பலசாலி ஆகணும். தேவையில்லாத கருமத்தை யோசிக்கிறத நிப்பாட்ட இதுதான் ஒரே வழி. டேய், இங்கதான் இருக்கியா? அம்மா, நீ என்ன பண்ற? குரங்கு வித்தெல்லாம் பலமா இருக்கு. அஜிக் அஜிக் உமக் உமக். ஷிராட்டோரி விஷயத்துல என் தப்பு இல்லங்கறத நம்புறீங்களா? சரி, அதை விட நீ சாப்பிட்டியா இல்லையா? இல்ல, இன்னும் எதுவும் சாப்பிடல. சரி, ஒரு 2 கையும் பிஸியா இருக்கறதால நான் வேணும்னா உனக்கு ஊட்டி விடவா? என்ன? உங்களுக்கு ஓகேனா எனக்கும் ஓகே. யாராலையும் தடுக்க முடியாது. இதென்ன புது பிரச்சனை? டேய், யாரா நீ? இங்க என்ன வர? டேய், ஆஃப் பாயில் மண்டையா, அங்கேயே நில்லு. மாமா, தள்ளி போ. தள்ளி போறேன்னா தள்ளிட்டு போயிடுவேன். அட ப்ளே பாய் மௌனே. இப்ப ஏன் பதற? நாங்க உன்னை புடிச்சு ஒன்னும் பண்ண போறதில்ல. நீ மறுபடியும் ஓட மாட்டேன்னு சொல்ல, நான் உன் ஹார்ட்டை உன்கிட்டயே கொடுத்துறேன். ஆனா முதல்ல உன் காலுக்கு சந்தில இருக்குல்ல, அந்த சுண்டைக்காயை எங்களுக்கு காட்டு. குத்து விளக்கு சத்தியமான குடும்ப குத்து விளக்கு. ஏன்னா அது பார்க்க புட்டிது மாதிரியே இருக்கு. மிஸ் அயாசே, இத பத்தி எல்லாம் ஓபனா பேசக்கூடாது. முதல்ல உன்னோடதான் இவ எப்ப பார்த்தா? உன் வீட்டுக்கு கூட்டிட்டு போக வேண்டியது தானே? அதுக்கு வாய்ப்பே இல்ல. ஊர்லயே உங்களுக்கு தான் பெரிய மனசு, அதான் இங்க கூப்பிட்டு வந்தேன். இந்த உதவாக்குற பூனையோட இதுவும் இருந்துட்டு போட்டுமே. யார பார்த்து உதவாக்காரன்னு சொல்ற? அவளே உனக்கு ஒரு நாளைக்கு இருக்குடி. இனிமே நான் என்னுடைய ஃபீலிங்ஸ கட்டுப்படுத்த மாட்டேன். இன்னும் ஒரு வார்த்தை சொல்லுங்க, நட்டுக்கிட்ட நிக்க வைக்கிறேன். எதை? நான் இந்த டேபிளை பத்தி சொன்னேன், நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க.
நல்லது நடக்கும் போது சிவ பூஜையில பூந்த கரடி மாதிரி வந்துட்டான். இதோ இதை எடுக்கிற மாதிரி வந்து இதை எடுத்துருவேன். சோடா புட்டிக்கு இந்த கேம் விளையாடவே தெரியல. இந்த கேமை எவன் கண்டுபிடிச்சானோ பிளேடு மாதிரி அறுக்குது. ஆடத் தெரியாத சிலுக்கு கால்ல சுளுக்குஞ்சான். கூட 2 பேர் இருந்தாலும் தனியா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஆனாலும் என்னால உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியல. என் மனசுக்குள்ள இருக்கிறத நான் சொல்லியே ஆகணும். அது மட்டும் இல்ல, என்னுடைய இன்னொரு சுண்டக்காவையும் கண்டுபிடிக்கணும். சுண்டக்கா 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 சுண்டக்கா. புட்டி நீ என்ன யோசிக்கிற? சுண்டக்கா. டேய் புட்டி, உன் நினைப்பு முழுக்க அதுலயே இருக்குல்ல. அப்படின்னா முதல்ல நம்ம அங்க போலாம். எனக்கு அந்த பாம்பை பார்த்தே ஆகணும். அப்படியா? கண்டிப்பா கூட்டிட்டு போறேன். நீ கேட்டு நான் பாட்டேன்னு சொல்லுவேனா? மறுபடியும் அவன் பக்கம் திரும்பிட்டாளே. மம்மி கப்பாவை பாத்திருக்கீங்களா? சில பேர் இத கூட வழிபட்டுக்கிட்டு இருக்காங்களா? இந்த ஷ்ரைன்ஸ் வழிபடுற யுவம் எல்லாம் எவ்வளவு வித்தியாசமா இருக்குல்ல. மாமாவை எப்படி என் பக்கம் இழுத்த என்ன பார்த்தல்ல. மாமா, நான் உனக்காக ஜூஸ் கொண்டு வந்திருக்கேன். ஆட மிஸ் அயாசே ஹாட் ஸ்ப்ரிங்ல குளிக்க கிளம்பிட்டாங்க. தனியாவா? முதுகு தைக்கிறதுக்கு என்ன கூப்பிட்டுருக்கலாம்ல. மத்த மாமே